டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு காவல்துறை தற்பொழுது அணிவகுப்பு மரியாதை அளித்த அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்களுடைய தகவல்களை கூடுதலாக பதிவு பண்ணலாம். வணக்கம் அருணேஷ். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றிருக்கிறார். தற்போது தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. காவல்துறையினரும் அவரை வரவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள் பூப்பத்து கொடுத்து முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்தனர். அதே போன்று காவல்துறை அணிவகுப்புடன் வரவேற்பு என்பது அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாடு இல்லத்திற்கு முதலமைச்சர் சென்றிருக்கிறார். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அங்கு பல்வேறு முக்கிய தலைவர்களை அவர் சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக அண்மையில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில்தான் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி சென்றிருக்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக தேசிய கட்சி தலைவர்களையும் சந்திக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக தனி விமானம் மூலம் டெல்லி சென்ற முதலமைச்சருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இன்று மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை பிரதமர் நரேந்திர மோடியை அவருடைய இல்லத்தில் வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். அப்போது தமிழகத்தின் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் அடங்கிய கோரிக்கை மனுவை முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள், நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி விடுவிப்பு, மீனவர் பிரச்சனை, மேகதாது விவகாரம் உள்ளிட்டவை குறித்து பிரதமரிடம் நேரில் கடிதம் வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக 6:45 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 7:30 மணி அளவில் மத்திய நிதி அமைச்சரையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்து தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி விவகாரங்கள் தொடர்பாக கோரிக்கை மனுவை வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தேசிய தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்தில் அரசியல் சூழல் பரபரப்பாக காணப்படக்கூடிய இந்த நிலையில் பிரதமருடனான முதலமைச்சரின் சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் 2 நாள் பயணமாக டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அங்கு தமிழ்நாடு இல்லத்தில் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி. வணக்கம் நௌஷாத். தற்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்றடைந்திருக்கிறார். சரியாக மாலை 4:30 மணி அளவில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பு நிகழ இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக ஏதேனும் முக்கிய பிரதிநிதிகள் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்திக்க வாய்ப்பு இருக்கு? அது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஆத்மேஷ். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இன்று டெல்லிக்கு முதல் முறையாக சென்றிருக்கிறார். இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இன்று மாலை சந்திக்க இருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே அவர் திட்டமிட்டபடி இன்று சென்று நாளை தனி விமானம் மூலமாக சென்னை திரும்புவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தனி விமானத்தின் மூலமாக சென்றிருக்கிறார். அது இல்லாமல் அவர் தற்போது அவர் தமிழ்நாடு இல்லம் வந்திருப்பதால் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதை கேட்டப்போ அவருடைய சிறப்பு அதிகாரி தர்மராஜா அவர்கள் நேற்றே சென்று முழுமையாக ஆய்வு மேற்கொண்டது கூட பார்க்க முடிந்தது. அந்த அடிப்பில் தொடர்ந்து அவர் உற்சாக வரவேற்பு முதலாக பொறுப்பேற்று இந்த டெல்லி சென்றிருப்பதால் தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறையுடைய அணிவகுப்புடன் மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அவர் கொடுத்திருக்கும் காட்சிகளை நீங்க பார்க்கலாம். மேலும் மிக முக்கியமாக பிரதமரை சந்திக்கும் போது பல்வேறு துறை சார்ந்த கோரிக்கை இருப்பதாக தகவலியா இருக்கிறது. அதை மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் உள்துறை, விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் அமைச்சர் சந்திப்பதும் இல்லாமல் மாநில கோரிக்கைகளை வழங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மேகதாது அணை தொடர்பாக பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் மேலும் மீனவர் பிரச்சனை தொடர்பாகவும் மேலும் தமிழ்நாட்டு ஜீவாதார பிரச்சனை தொடர்பாக இந்த குறிப்பாக பிரதமரை சந்திக்கும் போது அவரது கோரிக்கை மனை கொடுத்திருப்பதாக தகவலியா இருக்குது. அதற்கு பின்பாக மிக முக்கியமாக காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருப்பதால் காங்கிரசுடைய குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக கூடிய ராகுல் காந்தி அவர்களையும் மேலும் சோனியா காந்தி அவர்களையும் சந்திக்க இருப்பதாக தகவலியா இருக்கிறது. அந்த டெல்லி பயணம் என்பது தமிழக ஜோசப் விஜய் பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு தொடர்ந்து தமிழ்நாடு நலன் சார்ந்து ஜீவாதார பிரச்சனை சார்ந்து பிரதமர் கோரிக்கை இல்லாமல் சில மத்திய அமைச்சர்களையும் சந்திக்க இருப்பதாக தகவலியா இருக்கிறது. அம்னேஷ்.
கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.